ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. சங்கரம் சிவசங்கரம். ஆழ்வார்கள் இயற்றிய திவ்ய பிரபந்தங்களை தொகுத்து உலகிற்கு அளித்தவர். அழிந்துவிட்ட நம்மாழ்வாரின் பாடல்களை பெருமாளிடம் வேண்டி இறந்து போன நம்மாழ்வாரிடமே நேரடியாக உபதேசம் பெற்று மீண்டும் உருவாக்கியவர். விசிஷ்டாத்வைத்த தத்துவத்தை முதலில் நடைமுறைக்கு கொண்டு வந்தவர். பெருமாள் கோவில்களில் அரையர் சேவை என்ற வைபவத்தை முதலில் ஆரம்பித்து வைத்தவர். இத்தனை பெருமைகளுக்கும் உரியவர் ஸ்ரீமத் நாதமுனிகள் என்று தங்களது அருளுரை ஒன்று தெரிவித்திருக்கிறீர்கள். ஸ்ரீமத் நாதமுனிகளின் வரலாறு குறித்து விளக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். 12 ஆழ்வார்கள் முதல்ல இருந்தாங்க. அதில் பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேய் ஆழ்வார் 3 பேர் இருந்தாங்க. ஒருத்தர் இங்கே ட்ரிப்ளிகேனில், இன்னொருத்தர் மகாபலிபுரத்தில், இன்னொருத்தர் இந்த பக்கம் திருமலிசையில் இருந்தாங்க. அவங்க தான் முதல் ஆழ்வார்கள் 3 பேர் சொல்கிறோம். திருக்கோயிலூரில் ஒரு நாள் மழை பெய்யுது. ஒரு சின்ன இடம்தான் இருக்குது. ஒரு ஆழ்வார் போய் இப்படி ஒதுங்குறாரு. 2வது ஆழ்வார் வர்றார். வந்துட்டு நானும் வரலாமான்னு. ஒருவர் கிடக்கலாம், இருவர் அமரலாம், நீவீர் வாரீர் அப்படின்னாரு. 3வது ஆளும் வரான். அப்போ சொல்கிறாங்க, 3 நிற்கலாம், நீவீர் வாரீர். ஸோ 3 பேரும் ஒடுங்கி நின்றுட்டுருக்காங்க. அப்போது பகவான் பார்க்குறாரு, இவ்வளோ அக்காமடேட்டிவாக இவங்கெல்லாம் இருக்காங்க பக்தர்களுக்குள்ளே, அதனால் நாம்ளும் போகணும்னு சொல்லி சாமி வந்து நான் வரலாமா அப்படிங்கிறாரு. வாங்கோ நீரும் வாரும் அப்படிங்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சு போகுது, வந்திருக்கிறதே பெருமாள் தான், திருக்கோயிலூரில் இருக்கக்கூடிய உலகளந்த பெருமாள் அப்படின்னு தெரிஞ்சு போகுது. அப்போது ஒரு ஆள் சொல்கிறார், இந்த காட்சி கிடைச்ச உடனே, இந்த உலகம்தான் அகில், இதில் இருக்கிற சமுத்திரம்தான் கடல், சூரியன்தான் அதில் இருக்கிற திரி, ஞானந்தான் விளக்கு, நாரணருக்கு ஞானச்சுடர் விளக்கேற்றினான் அப்படின்னு அவர் சொல்கிறார். வையம் தகலியா வாரகடலே நெய்யாக அப்படிங்கிறது அந்த பாடல். அதுக்கடுத்து ஒருத்தர் அவர் சொல்கிறாரு, இந்த உடம்பு இருக்கு இல்லையா, இதுதான் அகல், கடவுளுடைய தரிசனத்துக்காக இயங்கி கொண்டிருக்கிற என்னுடைய மைண்ட் இருக்கு இல்லையா, சிந்தை, அதுதான் திரி அப்படின்னு அவர் உடம்புக்குள்ளே பார்க்குறார். ஒருத்தர் அண்டம்னா உலகம், அதுக்குள்ளே பார்க்குறார். இன்னொருத்தர் பிண்டத்துக்குள்ளே பார்க்குறார். 3வது ஆள் இருக்கார் இல்லையா, அவருக்கு தரிசனமே கிடச்சிச்சு. அவர் திருக்கண்டேன்னு சுடராளி கண்டேன்னு சொல்லி எப்படியெல்லாம் அவருக்கு தரிசனம் கிடச்சதோ எல்லாத்தையும் வர்ணிக்க ஆரம்பிக்கிறார். இதுதான் 3 பேருடைய வரலாறு. அதுக்கப்புறம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் பெரியாழ்வார்னு ஒருத்தர் இருந்தார். அந்த கோயில் பூஜாரி. அவருக்கு ஒரு மகள், அவர் பேர் ஆண்டாள். அந்த ஆண்டாள் என்ன பண்ணுவான், பூ கட்டுற போது தான் முதல்ல போட்டு பார்த்துக்கிட்டு கண்ணாடியில் அழகாக இருந்தாக்கா அது பெருமாளுக்கு அனுப்புவாள். ஒரு நாள் அவர் பார்க்குறாரு, அப்பா என்ன அபிஷ்டுவாக இருக்க, நீ சாமிக்கு போடுற மாதிரி நீ போட்டுட்டு அப்புறமா கொடுப்ப அப்படின்னா நான் இன்றைக்கி எடுத்துன்னு போக மாட்டேன். இப்போ பெருமாள் அவர் கனவுல சொல்கிறாராம், எனக்கு அந்த மாலை தான் வேணும், சூடி கொடுத்த சுடற்கொல்லி மாலை தான் வேணும், மாலை எனக்கு வேணான்னு சொல்லிடுறாரு. இப்போ தான் அவளுடைய மகிமை அவளுக்கு தெரியுது. இப்போ அவளுக்கு கல்யாணம் பண்ணணும் இல்லையா, கல்யாணம் பண்ணுற போது ஒரு சுயமரம்னு எல்லா ராஜகுமாரங்களையும் உட்கார வச்சுருப்பாங்க. இவர் இந்த நாட்டு ராஜகுமாரன், அந்த நாட்டு ராஜகுமாரன் சொல்லுவாங்க. இந்த பொண்ணு தான் யார் கழுத்தில் மாலை போடணுன்னு டிசைட் பண்ணுவாள். அந்த மாதிரி 108 திவ்ய தேசங்கள்னு பேர். திவ்ய தேசம்னா என்ன, பெருமாளுக்கு மிகவும் விசேஷமாக இருக்கக்கூடிய 108 கோயில்கள்னு அர்த்தம். அதில் 108 இருக்கிற கடவுளை ஒவ்வொருத்தரையாக சொல்கிறார், இவருன்னு சொல்லு. எல்லாத்தையும் ஆண்டாள் பார்க்குறா. ஷார்ட் லிஸ்ட்னு வாங்க உங்கள் மேனேஜ்மெண்ட் கான்செப்டில். ஸோ 108ல் 4 பேரை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாவும். ஒரு ஆள் நார்த் இந்தியாவில் மதுரான்றீங்களே, அயோத்தியா அந்த இடத்துல மதுரா, அங்கே இருக்கக்கூடிய கிருஷ்ணன். அவன் யார், அந்த காலத்தில் ஆயர்பாடியில் இருந்த பெண்களுக்கெல்லாம் ஒரு லவ் பாயாக இருந்து அந்த மாதிரியாக இருந்தான். அதனால் ஸ்ரீவில்லிபுத்தூரில் என்ன பண்ணுறான், எல்லே இளங்கிலியே இன்னும் உறங்குதியோ, நான் இன்னும்மா தூங்கின்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லி மார்கழி மாதத்தில் ஒவ்வொருத்தர் வீட்டு கதவையும் தட்டி, வா நந்தகுமாரன் நந்தகோபன் குமாரன் குத்துக்கால் கோட்டில் மேல் அந்த காட்சியெல்லாம் எப்படி இருக்குமோ அந்த காலத்தில் அதெல்லாம் வர்ணிக்கிறான். உள்ளகிறவங்கெல்லாம் கொஞ்சம் சோம்பேறிங்க, நீங்களும் அப்படி தான்.
நீங்கள் ஏதாவது திருப்பதிக்கு போயிட்டீங்கன்னா உங்கள் பெரியவங்க சொல்லுவாங்க, சீக்கிரம் 7 குளிச்சுட்டு நம்ம போனோம், திருப்பதியில் 3:30 மணிக்கு தரிசனங்குதுன்னுவாங்க. இந்த குழந்தைக்கு இன்னும் 7:30 மூடு இருக்காது, நான் குளிக்கிட்டோம் அப்படின்னும். ஏன்னா எல்லோரும் குளிச்சு முடித்த பிறகு என்னை எழுப்பு, நான் தூங்கணும்னு அர்த்தம் அது. ஸோ ஆண்டாள் பார்க்குறா, எல்லோரும் இதே மாதிரி தாங்கிறாங்க, ஒவ்வொரு கதவு தட்டுற போதும் வீட்டில். அப்போ உள்ளகிறவங்க என்ன சொல்கிறாங்க, எல்லாரும் போந்தானரோ அப்படிங்கிற, எல்லாம் வந்துட்டாங்களா அப்படின்னு. ஆண்டாள் போந்தானர் வந்து எண்ணிக்கோள் வந்தாங்க, உனக்கு டவுட் இருந்தால் வெளியே வந்து ஹெட் கவுண்ட் பண்ணிக்கோ அப்படிங்கிறா. இப்படி ஒவ்வொருத்தரையும் போய் அங்கே இருக்கக்கூடிய கிருஷ்ணன், யசோதி, இளங்குமரன் அதெல்லாம் காட்டுறான். அவளுக்கு என்னவோ இவளெல்லாம் வர்ணிச்சா இல்லையா, அவள் ஐப்பொண்ணு ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருந்தவர். அதனால் அவளுக்கு மேபி அங்கே இருக்கக்கூடிய அந்த சீனரியோ இருக்குது இல்லையா, அந்த எதுக்குலத்தில் அது இவளுக்கு ஒத்து வராமல் இருந்திருக்கலாம். அதுக்கடுத்து திருப்பதி வெங்கடாஜலபதியை 4 பேரில் 2வது ஷார்ட் லிஸ்ட். இப்போ என்ன சொல்கிறா, வேங்கடவர்க்கு என்றென்னை விதித்தனியேங்கிற, வெங்கடாஜலபதிக்காக தான் நான் பிறந்திருக்கும் போல இருக்கேன், அவரை தான் நான் கட்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் இது பண்ணுறா. ஒரு யாகம் நடக்குது, யாகத்தில் தேங்காய், பழம், நெய் எல்லாத்தையும் ரெடியாக கோடியில் வச்சுருப்பாங்க, அந்த நெருப்பில் பூர்ணாகுத்தி கொடுக்கறதுக்கு. அந்த நேரம் பார்த்து ஒரு நாயோ நரியோ வந்து அந்த மூட்டையை தூக்கின்னு வழிபட்டாக்கா எவ்வளோ கேவலமாகி போகுது யாகத்துக்கு. அந்த மாதிரி பகவானே, பெருமானே, இந்த ஆண்டாள் என்று சொல்லக்கூடிய என்னுடைய உடம்பு உனக்காக தான் இருக்குது. இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு ஆள் என்னை கட்டிக்கின்னு வாழக்கூடாது. மானிடர்க்கென்று பேச்சுப்படின் வாழகல்லேன் கண்டாய் அம்மானாய். உலகத்தில் ஒரு மனுஷனை கட்டிக்கிட்டு நான் வாழ விரும்பலை அப்படின்னு சொல்லி அந்த கன்செப்டுக்கு போய், மானிடர்க்கென்று பேச்சுப்படின் ஒரு மனுஷனை கட்டிட்டு நான் வாழகில்லேன், எனக்கு இந்த வாழ்க்கையே வேணான்னா. அதுவும் செகண்ட் லிஸ்ட்டில் வந்து இன்ட்டு வச்சுட்டா. 3வது கள்ளழகர், மதுரை பக்கத்தில் பழமுதிர் சோலை இல்லையா, அங்கே வரா. அவர் 8 அடியில் இருக்கிறார், நம்ம தவறுன்னு இருக்கோம், அதனால் நமக்கு கட்டுப்படி ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து உனக்கு 1008 அண்டா சக்கரை பொங்கல் வேணுன்னா பண்ணி வைக்கிறேன், அக்கார அடிச்சல்னுவாங்க. ஃபுல்லாக தண்ணியே ஊற்றாமல் பாலில் பண்ணால் அக்கார அடிச்சல்னு பேர். ஸோ அது வேணால் உனக்கு நான் படிக்கிறேன், ஆளை விட்டுருன்ட்டாவும். ஏன்னா அவ்வளோ ஹைட்டில் இருக்கிறார். அவள் படிக்கலை, ஏன்னா சாதாரண குடும்பத்தில் வந்தவ தானே. அதனால் பின்னாளில் ராமானுஜர் வரார். அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஆண்டாள் வேண்டிக்கிட்டா, ஆனால் அவளால் பண்ண முடியல அப்படின்னு. அதுக்கு என்ன இருக்குது, ஒரு அண்ணன் தானே சீர் செய்வான். அந்த மாதிரி ஆண்டாள் வேண்டிக்கிட்டதை ஒரு அண்ணன் பெருமாளாக இருந்து நான் பண்ணுறேன்னு அவர் ஐயங்காரங்களை வச்சு 1008 அண்டா அக்காரச்சல் பண்ணி கள்ளழகருக்கு படித்தார் அப்படின்னு. படிச்சுட்டு மதுரையில் தாண்டி தானே ஸ்ரீவில்லிபுத்தூர் போனோம், அங்கே தானே ஆண்டாள் இருக்கா. அந்த கோயிலுக்குள்ளே அவர் போகிறார். ஆண்டாள் முதல்ல வந்தவர், இவர் பின்னால் வந்தவர். ராமானுஜர் காலம் 1000 வருஷத்துக்குள்ளே தான். அந்த அம்மா இன்னும் சீனியர். அந்த கோயிலுக்கு ராமானுஜர் வந்துட்டுருக்கான்னு தெரிஞ்ச உடனே கோயிலில் இருக்கிற ஆண்டாள் வெளியே வந்து நின்றுட்டு சொன்னாலாம், அண்ணாவே வாரும் அப்படின்னா. ஏன்னா அண்ணன் தானே சீர் கொடுப்பான், அதனால் இவளுக்காக அவர் சீர் கொடுத்ததுனால அண்ணாவே வாரும் அப்படின்னா. 4வது மிஞ்சந்தி யார், ரங்கநாதர் தான். இதெல்லாம் மைனஸ் பண்ணிட்டான். வடமுத்திராபுரியில் இருக்கிற கிருஷ்ணர், அதுக்கப்புறம் வெங்கடாஜலபதி, அப்புறம் கள்ளழகர், 3 பேரையும் டிடெக்ட் பண்ணிட்டு லாஸ்ட்டில் மிஞ்சந்தி யார், ரங்கநாதர். ஸ்ரீரங்கத்தில் இருக்கார் இல்லையா, அவர் தான். ஸோ இந்த சூடி கொடுத்து கொண்டிருந்தால் மாலையை. இந்த நாட்டில் வல்லபதேவன் ஒரு ராஜா இருந்தான். ரங்கநாதர் அவனுடைய கனவுல சொல்கிறார், இந்த மாதிரி ஆண்டாள்னு ஒரு பொண்ணை என்னை கல்யாணம் கட்டின்னு ஆசைப்பட்டுன்னு இருக்கா, அதனால் நீ ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து ரோட்டில் ஃபுல்லாக வாழை மரம் நட்டு மாவில தோரணெல்லாம் பண்ணி அவளை பல்லக்கில் உட்கார வச்சு எங்கிட்ட நீ தூக்கின்னு வரணும் அப்படின்னு சொல்லிட்டார். ஸோ நேராக அவள் வர்றா, தூக்கின்னு வராங்க அவளை பல்லக்கில். ரங்கநாதரை பார்க்குறா. பார்த்த உடனே அவ்வளோதான், அவர் கூட மெர்ஜ் ஆகிட்டான். அவருடைய ஆவிக்கினிய துரையேங்கிற மாதிரி தன்னுடைய ஸ்பிரிட்டு ரங்கநாதர்கிட்ட மெர்ஜ் ஆச்சு. இதே மாதிரி இன்னொரு ஆள் இருந்தார், அவர் பேர் திருப்பான ஆழ்வார். இந்த இதெல்லாம் வச்சுக்கிறாங்க இல்லையா அந்த காலத்தில், அந்த மாதிரி ஒரு குளத்தில் வந்தவர். அவர் நம்மளை கோயிலுக்குள்ளே விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஸ்ரீரங்கத்தில் காவேரிக்கு அக்கறையில் இருந்துக்கிட்டு கடவுளை நினச்சிக்கிட்டே இருப்பார். ரங்கநாதர் என்ன பண்ணுறாரு, அவர்கிட்ட இருக்கிற ஒரு ஐயங்கார், உலோபசாரங்க முனிவர்னு பேர், அவரை கூப்பிட்டு அந்த மாதிரி ஒருத்தன் என் பக்தன் இருக்கான், அவன் வரமாட்டேன்னு சொல்லுவான், நீ அவனை தோல் மேலே வச்சு என்கிட்ட தூக்கிடுவான் அப்படின்னாரு.
ஸோ இவர் போய் கம்பல் பண்ணி அவரை தோள் மேலே வச்சு ரங்கநாதர்கிட்ட மொத்தம் ஆழ்வார்கள்லாம் பாடினது 4000 பாட்டு. அதில் இந்த திருப்பாணாழ்வார் பாடினது மொத்தமே வந்து 18 பாட்டு தான். ஆனால் அவன்னான்ற மாதிரி அண்டர்கோன் அப்படின்னு ஆரம்பிப்பார். அமலநாதிபிரான்னு இருப்பது ஆ, இப்படி வரிசையாக ஆ ஈல வரும். அந்த மாதிரி பாட்டு பாடுறாரு. அண்டர்கோன் அடியரங்கனை கண்ட கண்கள் வேறொன்றை காணாவேங்கிறார். இந்த ரங்கநாதனை பார்த்த கண்ணு வேறு எதையும் நான் பார்க்க மாட்டேன் அப்படிங்கிறாரு. ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, அவ்வளோ அவருக்கு பிடிச்சி போச்சு. இ வாஸ் வெரி இம்ப்ரெஸ். ஏன்னா ஃபஸ்ட் டைம் பார்க்குறாரு. ஸோ அவரும் ரங்கநாதன்கிட்ட கலந்தவர். இப்படி வைணவத்தில் மிகப்பெரிய நிலைகளை தொட்டவங்களாம் இருக்காங்க. இப்போ நான் சொன்னது 3 ஆழ்வார் சொன்னேன்னா, பெரிய ஆழ்வார். பெரிய ஆழ்வாரை பொறுத்த மாத்திரம் பெருமாள் வந்து குழந்தை. அவனை கூப்பிடுவார், என்னடா அல்கல்கா சுற்றின்னு இருக்க, வாடா குளிக்கலாம் அப்படின்வார். அவனை குளிப்பாட்டுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் சாப்பிட்றியா இல்லையா அப்படின்னு ஒரு குச்சி வச்சு நான் பின்னால் ஓடுறது. இப்படியெல்லாம் அவருடைய பாவனை ஒரு ஃபாதர் டு சன்னுங்கிற மாதிரி இருந்தது. திடீர்னு பார்த்தா இந்த ஆண்டாள் அவன் கல்யாணம் கட்டிட்டான் இல்லையா, அப்போது இவர் நிந்தா சுதினுவாங்க, பஞ்ச புகழ்ச்சின்னுவாங்க. இவர் சொல்கிறார், ஒரு மகள் தன்னை உடையேன், இருந்ததே ஒரே பொண்ணு தான் எனக்கு, அவளை திருக்கண்மால் கொண்டு போனான், அவளையும் இந்த பழப்பணம் பெருமாள் கட்டிக்கிட்டு போயிட்டான். இது அவங்க 2 பேருடைய கதை. நம்மாழ்வார்னு ஒருத்தர் இருந்தார். அவர் பிறந்த உடனே தவந்து போய் திருச்செந்தூர் போகிற வழியிலே இருக்கு இல்லையா ஆழ்வார் திருநகரி, அந்த புளியா மரத்துக்கு அடியில் போய் உட்காந்துட்டார். அவர் அப்படி தவத்தில் உட்காந்துட்டார். ஒரு ஆள் ராமரை தேடி அயோத்திக்கு போகிறார். அயோத்திக்கு போனால் அங்கே ராமர் இல்லை. அவருக்கு வந்து குரல் கேட்குது, நான் இருக்கிற இடத்த காட்டுறேன், ஒரு ஜோதி வரும், அது பின்னாலேயே வான்ட்டு. ஸோ அயோத்திக்கு போன அந்த ஆள் அந்த ஜோதியை ஃபாலோ பண்ணினே வந்தால் அது தமிழ்நாட்டுக்கு வருது. தமிழ்நாட்டில் இந்த புளியமரையில் அந்த பொந்துக்கீட்டில் வந்துடுது. அவர் எட்டி பார்க்குறாரு. பார்த்தா ஒரு பையன் ஜட நெஷ்டில் உட்காந்துக்கிறான். இவன் ஏதோ தமாஷ் பண்ணுறான் போல இருக்குது, இவன் நிஜமாகவே உயிரோடு இருக்கானா இல்லையா பார்க்கலான்னு ஒரு கல் எடுத்து போடுறாரு. உடம்பு இப்படி அசையுது, உயிரோடு தாங்கிறான். இவன் லூஸாக நிஜமாகவே ஞானியாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு கேள்வி கேட்குறாரு. செத்ததின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்னும் எங்கே கிடக்கும். இந்த உடம்பு இருக்கு இல்லையா, இது என்னைக்கு இருந்தாலும் சாக வேண்டிய விஷயம். அதனால் செத்ததின் வயிற்றில் இதுக்குள்ளே சிறியதுன்னா ஆத்மா பிறந்தால் அது எதை சாப்பிடும், எங்கே கிடக்கும். உள்ளிருந்து குரல் வருது, அத்தை தின்னும் அங்கே கிடக்கும் அப்படிங்கிறது. அந்த உடம்பையே அது சாப்பிடும். அதனால தான் நம்ம எல்லாம் பிறக்கிற போது அழகாக குழந்தையாக இருக்கும். அந்த உடம்பு அது சாப்பிட்னேங்கிறதுனால நமக்கு ஏஜ் ஆகுது. அதனால தான் நமக்கு வயசாகிறது. எப்படின்னா அந்த ஆத்மா நம்ம உடம்பை சாப்பிட்னே இருக்குது. செத்ததின் வயிற்றில் சிறியது பிறந்தால் அத்தை தின்னும் அங்கே கிடக்கும் அது. ஸோ அவர்கிட்டயே ஐக்கியமாயிட்டு 2 பேர் இவர் பாடுறதெல்லாம் அவர் எழுதி அவங்க 2 பேர் ஒரு காம்பினேஷன். அதுக்கடுத்து திருமங்கை மன்னன் ஒருத்தன் தான். அவன் ரொம்ப பெரிய அளவு. ஆனால் தான தர்மமெல்லாம் பண்ணுற போது அவனுக்கு பணம் பத்தலைன்னா அவன் திருடு கூட பண்ணுவான், கொள்ளட்சி. அதை வச்சு தான தர்மமெல்லாம் பண்ணுவான். பெருமாள் காட்டு வழியில் ஒரு கல்யாண மாப்பிள்ளை, தாயார் வந்து கல்யாணம் பொண்ணு அந்த மாதிரி வராங்க. வந்த உடனே நகைலாம் எடுன்றாங்க. எல்லா நகையும் பிடிங்கிறான். அவர் காலில் ஒரு மெட்டி மாதிரி இருக்கு இல்லையா, அதையும் கொடுன்றான். எனக்கு வரமாட்டேன்றது, நீ வேணால் கட்டிக்கோன்றாரு. அவன் வாய் வச்சு கடிக்கிறான்னா அப்போ பெருமாளுடைய கட்டை விரலேருந்து அமிர்தம் சுரந்து அவனுக்கு நல்ல புத்தி வந்துடுது. கடவுள் அந்த நாடகத்தை ஆடி இந்த மாதிரிலாம் திருடி எல்லாம் தான தர்மம் பண்ணணும்னு யார் சொன்னாங்க, இப்படிலாம் பண்ண வேணாம். அது திருமங்கை மன்னன். குலசேகர ஆழ்வார்னு ஒருத்தன் தான். திருவனந்தபுரம்லாம் தமிழ்நாட்டு கூட சேர்ந்திருந்த ஒரு காலம். ஸோ அவன் என்ன பண்ணுவான், எப்போ பாரு ராமாயணம் கேட்டுனே உட்காந்துருப்பான். வேறு ஒன்றுமே இல்லை. அவன் மந்திரி பார்த்தான், ராஜா எப்போ பாரு இந்த பாகவதர்கள் இருக்காங்க இல்லையா, பாகவதர்னு என்ன, சாமி பிரவச்சனம் பண்ணுறவங்க, இவங்க கூட மாட்டின்னுக்கிறான். அதனால் இவங்களெல்லாம் துரத்துனா தான் நம்ம ராஜா உருப்பிடுவான்னு சொல்லிட்டு யாரோ திருடிட்டாங்க அப்படின்னு சொல்லி இவங்க பாகவதரை துரத்த பார்க்குறான். அப்போ ராஜா சொல்கிறான், ஒரு குடத்தில் பயங்கரமான விஷம் உள்ள ஒரு பாம்பை கொண்டு வாங்க அப்படின்னு. இவங்க நினைச்சுன்னுக்குறாங்க அந்த பாகவதர்களை கூப்பிட்டு கை விட்டு யார் தப்பு பண்ணான்னு கண்டுபிடிக்க போகிறான்னு. ராஜா சொல்கிறான், இவங்க யாரும் திருட மாட்டாங்கன்னு நான் கேரண்டி அப்படின்னு அவனே கை விடுறான். அந்த ராஜா குலசேகர ஆழ்வார் கை விடுறான். அவன் தான் வந்து கடவுளை பற்றி பாடுது. படியாய் கிடந்துன்றன் பவளவாய் காணேனோ
திருப்பதி மலையில் இருக்கக்கூடிய குளத்தில் ஒரு மீனாக இருந்து நான் உன்னை பார்க்கணுமே, இந்த மாதிரிலாம் பாடினது அந்த ஆள் தான், குலசேகர ஆழ்வார்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஒரு ஆள் இங்கே திருமழிசை பக்கத்தில் இருந்தார். ரொம்ப நல்ல யோக்கியமான ஆளாக தான் இருந்தார். அவர் இருக்கிற போது திருமழிசை பக்கத்தில் இருந்தார் இல்லையா, அவர் ஒரு தேவதேவின்னு ஒரு டான்ஸ் பொண்ணு, அவகிட்ட அவர் காதல் மாட்டிக்கிறாரு. அவளுக்கு கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லி கடவுளுடைய ஆபரணத்தில் ஒன்று திருடின்னு வராரு. ஸோ இவரை பிடிச்சி எல்லாரும் பனிஷ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போ கடவுள் சொல்கிறார், அவன் ரொம்ப யோக்கியமானவன், அவனுக்கு இந்த பொண்ணோட போன ஜென்மத்தில் கொஞ்சம் பாக்கி இருந்தது, அதை அவன் முடித்தாதான் என்னாலேயே அவனுக்கு மோட்சம் கொடுக்க முடியும், அதனால் இந்த நாடகம் ஆச்சுன்னு சொல்லி அவனை க்ளோரிஃபை பண்ணுவார். இந்த மாதிரி 12 பேர் வாழ்க்கையிலையும் ஒவ்வொன்று நடக்கும். இதெல்லாம் நடந்தது. இவங்களுக்கு யார் என்ன பேர்? பன்னீர் ஆழ்வார்கள்னு பேர். இவங்களுக்கு பின்னால் மச் லேட்டர் வந்தவர் தான் நம்முடைய ராமானுஜர். ராமானுஜர் இங்கே காஞ்சிபுரம் இருக்கு இல்லையா, அந்த ஊர்க்காரர். வரதராஜசாமி கோயிலில் திருப்பணி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு குரு, அந்த காலத்தில் குருன்றது ஐரா தான் இருக்கணும்னு கிடையாது, ஒரு யாதவர்னு வாங்க, அந்த யாதவ பிரகாசர்னு பேர். அவர்கிட்ட இவர் பாடம் கற்றுக்கணுங்கிறார். ஒரு நாள் குருக்கு தலையில் எண்ணெய் தேய்ச்சி விடுற போது இவருடைய கண்ணில் இருந்து அப்படியே கண்ணீர் அந்த அவர் மேலே உழுது, குரு மேலே. பார்த்து என்னடான்றார், இன்னைக்கு காத்தால நீங்கள் பாடம் எடுத்தீங்களே, அதில் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குன்னு. என்ன எடுத்தான்றார், பெருமாளுடைய மகாவிஷ்ணுவுடைய கண்ணு குரங்கு டாய்லெட் போயிட்டா பின்பக்கம் இருக்குமே சிவப்பா, அந்த மாதிரி இருக்கும்னு சொன்னீங்களே, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தாமரையை பார்த்து சூரியன் மலர்ந்த மாதிரி இருக்கும்னு சொல்லணுமே, நீங்கள் பின்பக்கம் இருக்கிறத வச்சு இப்படி சிவப்பாக இருக்குன்னு சொல்கிறீங்களேன்னு. அவருக்கு உடனே பகவான் நீ எனக்கு பாடம் கற்றுக் கொடுக்குறியான்னு சொல்லி வா காசி யாத்திரை போகலான்னு கொண்டு போய் அவரை காட்டில் விட்டுறாரு. காட்டில் விட்டு இவர் பாட்டி குரு வந்துடுறாரு. இவருக்கு வழி தெரியல, ஒன்றும் இல்லை. அப்போ அந்த இடத்துல ஒரு வேடன் வேடச் 2 பேரும் வந்து எங்களுக்கு தண்ணி தாகமாக இருக்குது, அந்த மூலையில் ஒரு கிணறு இருக்குது, அந்த தண்ணி கொண்டாந்து கொடுக்குறியான்னு கேட்குறாங்க. இவர் தண்ணி கொண்டாந்து கொடுத்த உடனே கண்ணை மூடுன்றாங்க. கண்ணை மூடுறாரு. கண்ணை திறந்து பார்த்தா நம்ம காஞ்சிபுரம் வரதராஜசாமி கோயில் வாசலில் நிற்கிறார் அவர். இதனால் அவர் வயசாக போகுது. இப்போ 108 கோயிலெலாம் சுற்றணும், ஆனால் உன்னால் முடியாது. அவங்க அம்மா சொல்கிறா, உன்னால் 108 கோயில் போகிற அளவுக்கு உனக்கு இன்றைக்கி யூத்தும் இல்லை, ஆரோக்கியம் இல்லை. ராமானுஜர் இருக்கானே, இவன் சாட்சாத் லக்ஷ்மணன். ராமாயண காலத்தில் ராமருக்கு தம்பி, ராம அனுஜன். ராமனுக்கு அனுஜன்னா தம்பின்னு இருக்கும். மலையாளத்தில் கூட அனுசக்தி அனுஜன் அப்படின்வாங்க, தம்பின்னு இருக்கும். ராம அனுஜன், நீ அவனை 3 தடவை சுற்று, உலகத்தை சுற்றின புண்ணியம் உனக்கு கிடைக்கும்னு சொல்லி அவர் பிராயச்சித்தம் பண்ணுற மாதிரி ஆச்சு. இவருக்கு ஒரு ஒய்ஃப் இருந்தான், தஞ்சை மாம்பாள்னு பேர். அவள் பயங்கர ராட்சசி. இவர் எவ்வளவோ நேர்மையாக வீட்டுக்கு வரவங்களுக்கெல்லாம் சாப்பாடு பண்ணோம், அது பண்ணோம், இது பண்ணோங்கிற மாதிரி இதனால தான தர்மத்தில் இருக்கக்கூடிய ஆள். ஸோ ஒரு நாள் இவர் கற்றுக்கிறதுக்காக, அதாவது இந்த வேதங்கள் எல்லாம் கற்றுக்கணுன்றதுக்காக ஒரு பெரிய நம்பிகள்னு ஒருத்தர் அவங்க ஒய்ஃப் 2 பேரையும் வீட்டுக்கு கூட்டின்னு வர்றாரு. இவர் போயிட்டு வரத்துக்குள்ளே 2 பேரையும் அவன் துரத்திடுறான். அதுக்கப்புறம் காஞ்சிபுரம் கோயிலில் ஒருத்தர் இருந்தார், திருக்கட்சி நம்பிகள். அவரை வீட்டுக்கு கூப்பிட்றாரு, சாப்பிட்டாக்க நமக்கு புண்ணியம் கிடைக்கும். அவர் 11 மணிக்கே வந்துடுறாரு. ஏன்னா அவருக்கு தெரியும் இவர் வந்து நம்மளை எது கூப்பிட்றாரு. ஒரு மகான் சாப்பிட்டு எச்ச சாப்பாடு இல்லை, அதை சாப்பிட்டாக்கா ரொம்ப புண்ணியம். வித்தகர் ஆகிய வேடத்தர் உண்ட ஊன் அரியன் மால் உண்ட வண்ணமாம். ஒரு சித்த புருஷன் சாப்பிட்டா பிரம்மா விஷ்ணு சங்கரன் சாப்பிட்டதுக்கு ஈக்குவலாம் அது. அதுக்காக அவர் சாப்பிட்டுட்டு எச்சல் வீட்டுக்கு ஓடி வர்றாரு. ஒரு வந்துட்டாரமே, எங்கே அந்த எச்சல் என்ன, அவன் யாரோ தூக்கி போட்டான் நான் அப்படின்னா. அதில் இவரை பாதிச்சு ஒரு ஆள் வரான், எல்லாம் இருக்குது வீட்டில், இவர் புள்ளி உள்ளே பார்க்குறாரு, அவனுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறவ. சரி, இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவருக்கும் நல்லாற்றின் என்ற துணை. குடும்பத்தில் இருக்கிறவன் 3 பேருக்கு தான தர்மம் பண்ணுமா. ஒன்று துறவிகள், இன்னொன்று இறந்து போன பித்திருக்கள்ன்றாங்க இல்லையா, செத்து போனவங்க பெரியவங்க, 3வது தேவர்கள். ஸோ இவங்களுக்கெல்லாம் பண்ணணும். அதித்தி தேவபவன் விருந்தாளிகளுக்கெல்லாம் பண்ணணும். இவளால் நமக்கு இந்த பாவம் தான் வரும் போல இருக்குன்னு சொல்லி ஒரு ஆளை ரெடி பண்ணி ஒரு மாட்டு வண்டி, காசு, துணிமணி எல்லாம் கொடுத்து அந்த ஆள் வரான். வந்து நான்
உங்கள் அப்பா அனுப்பிச்சாருமா, உங்கள் மச்சினனுக்கு கல்யாணமா, அதனால் துணிமணி காசெல்லாம் கொடுத்து அனுப்பிச்சிருக்கார், உங்களையும் மாப்பிள்ளையும் வர சொல்லிட்டாருன்ட்டு. அனுப்பிச்சதே ராமானுஜர் தான். ஸோ இவோ என்றைக்கும் இல்லாத மாதிரி ராமானுஜர் வந்தோடனே அவர் கால் கழுவுறதுக்கு தண்ணி கொடுக்குறா, அவர் சாப்பிட்டாக்கா பக்கத்துலேருந்து விசிறா, எல்லாம் செய்கிறா. இவர் எல்லாத்தையும் ஒன்றும் தெரியாத மாதிரி பார்த்துருக்காரு. சொன்னால் இந்த மாதிரி உங்கள் மச்சினனுக்கு கல்யாணமா, அப்பா வண்டியெல்லாம் அனுப்பிச்சிருக்கார், வஸ்திரம்லாம் அனுப்பிச்சிருக்கார், நம்ம கிளம்பிடலாமா அப்படின்னா. பேஷா கிளம்பு, எனக்கு ஒரு 2 நாள் கோயிலில் வேலை இருக்குது, நான் முடிச்சுட்டு வரேன்னாரு. அவள் இப்படி போனாளா, இவர் இப்படி போய் மொட்டை போட்டு குளத்தில் சாமி ஆகிவிட்டார். அதுக்கப்புறம் வாழ்நாள் பூரா அந்த தஞ்சமாம்பாள் பக்கமே போனதே கிடையாது, திருப்பியும் பார்த்ததே கிடையாது பொண்டாட்டி. அப்போது ஏருக்கு மாறாக இருப்பாளே ஆயின் கூறாமல் சந்நியாசம் கொள். பொண்டாட்டி நீ சொன்ன பேச்சு கேட்டு உன்னை உருப்படுறதுக்கு விடாமல் பண்ணிட்டாள், நான் சன்னியாசம் எடுத்துக்கலான்னு சாஸ்திரத்தில் இருக்கு. அதனால் பயப்படாதீங்க. ஒரு ஆள் படுத்துருந்தோம் பெட்டில், வந்துடுவோம் கடைக்கு வந்துடுவோம். காலையில் பார்த்தா கால் ஜில்லுன்னு இருக்குது. என்னன்னு பார்த்தா ஒரு தாம்பாளத்தில் ஒரு காலை வச்சு முன்னாடி மார்கழி மாதத்தில் தண்ணி ஊற்றினுக்கிற கால் வேறு. என்னம்மான்ற நேற்று ஒரு ஸ்பீச் கொடுத்ததை கேட்டாங்க. அதில் இந்த மாதிரி கணவனுக்கெல்லாம் பணிவிட செய்யணும்னு சொல்லி எனக்கு புத்தி மாறிடுச்சுங்க, இன்னிலேருந்து நான் டெய்லி இதெல்லாம் பண்ணுவாங்க. ஆமா, உனக்கு பக்கம் வந்துச்சு, எனக்கு வரல, ஆளை விட்டு. இது அவருடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்ச்சி. அந்த அனுப்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் முழு நேரம் சாமியாக இருந்தார். அவரை ஆளவந்தார் சுவாமிகள் இன்னொருத்தர் இருந்தார், எம்பெருமானார்னுவாங்க. அவர் இதில் இருந்தார் நம்ம ஸ்ரீரங்கத்தில். அவர் மண்டைக்கு போடுறதுக்கு முன்னால் ராமானுஜரை அந்த மடாதிபதியாக மாற்றணும் ஸ்ரீரங்கம் கோயிலுக்குன்னு அனுப்புகிறாரு. இவர் போகிறதுக்குள்ளே அவர் இறந்துடுறாரு. அப்போ இந்த 3 விரல் இல்லையா, அது மூடி இருக்கு. எல்லோரும் எனக்கு அவர் எதுவும் சொல்லணும்னு வந்திருக்காருங்க, செத்து போயிட்டாருன்னு. இப்போ இவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி வேதவியாசர் எழுதின அதுக்கு பிரம்ம சூத்திரத்துக்கு இது கொடுக்கணும், ஒரு விரல் இப்படி ஆச்சு. அப்போது இவர் சரி இதெல்லாம் பண்ணலான்ட்டு. இவருக்கு ஒரு சிஷ்யன் தான், அவன் பேர் கூரத்தாழ்வான். காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் கூரம்னு ஒரு ஊர் இருக்கு இல்லையா, அந்த ஊருக்காரன். அதனால எவ்வளோ நல்லவன்னா, காஞ்சிபுரம் வரதராஜர் கோயில் கதவு டங்குன்னு சாத்துற வரைக்கும் அவன் ஒரு வீட்டு கதவு திறந்தே வச்சுருப்பான். கொண்டாட்டி எதுக்குங்க அப்படின்னா, எப்போ வேணாலும் வரதராஜர் நம்ம வீட்டுக்கு வருவார், வர்றபோது மூடி இருக்கக்கூடாது இல்லை கதவுன்னு. அந்த அளவுக்கு ஒரு பக்தன். ஒரு நாளைக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம 2 பேர் சாமி ஆகிடலான்ட்டு கிளம்பி போகிறாங்க காட்டு வழி. அப்போ கூரத்துலேருந்து காஞ்சிபுரத்துக்கு இப்படி பார்த்துன்னே வரான். என்ன பார்க்குறேன், நம்ம தான் எல்லாத்தையும் விட்டு வந்துவேங்கிறான். இல்லைங்க, நீங்கள் எவ்வளோ பெரிய பணக்காரரு, அதனால் சாப்பிட்றதுக்காக ஒரு தங்கத்தை 8 மாத்திரம் கொண்டாந்துக்கிறேங்க அப்படின்னு புடக்குள்ளே வச்சுக்கிறாவோ. திருடுங்க எடுத்துக்கோன்னு பயமாகுதுங்க, தூக்கி போடாத அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டுரு. ஹையஸ்ட் லெவல் என்ன, ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவார், மண்ணு பொண்ணு ரெண்டையும் ஒன்றா பார்க்கணும், அதுதான் ஹையஸ்ட் லெவல். அந்த அளவுக்கு பெரிய ஆள். பின்னால் கிருமி கண்ட சோழன்னு சொல்லி நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவன் வந்து யாரெல்லாம் இதை சைவ சமயத்தை தழுவிலையோ அவங்களெல்லாம் கண்ணை பிடிங்கிடுவான். நீங்கள் தசாவதார சினிமாவில் ஃபஸ்ட்டு காட்சியில் அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அந்த ராஜா அவன். ஸோ அவன் என்ன பண்ணுறான், ராமானுஜரை வந்து நம்ம சைவ சமயத்தை ஒத்துக்க வச்சுட்டா அவருக்கு டிவோட்டிஸ் எல்லாம் வந்துடுவாங்கன்னா அவரை கூப்பிடுறான். இப்போ கூரத்தாழ்வான் சொல்கிறான், சாமி நீங்கள் போகாதீங்க, என் துணி உங்களுக்கு கொடுத்துட்றேன், ஒயிட் ட்ரெஸ் இந்த கட்டின்னு சத்தியமங்கலம் வழியாக நீங்கள் மைசூருக்கு போயிடுங்க, அங்கே வேறு ராட்சி ஒய்சாளர்களுக்கு நடக்குது, அதனால் நீங்கள் அங்கே போயிடுங்க. இன்றைக்கும் அந்த இடத்துல மேல்கோட்டைன்னுவாங்க, திருநாராயணபுரம் அந்த இடம். இப்போ போனவர் தான் ராமானுஜர். அந்த இடத்துல கோயிலெல்லாம் வந்திருக்கு. இல்லை மலை மேலே ஒரு நரசிம்மர் கோயில் இருக்கும், கீழே கோயிலெலாம் இருக்கும். இவன் வரானா, வந்தவொடனே தெரிஞ்சு போகுது ராஜாவுக்கு இவன் வந்து ராமானுஜர் கிடையாதுன்னு. அப்போது அவன் கண்ணை கொடுத்து சொல்கிறானா, நீ என்ன உன்ன மாதிரி இப்போ ஒரு பாவியை பார்த்த கண்ணு எனக்கு என்னத்துக்கு, நீ வேறு ஈட்டி வாங்கி கண்ணை கொடுத்துன்னு கூட கொடுத்து. பின்னால் ராமானுஜர் வந்து என்னால் தானே உனக்கு கண்ணு போச்சு, அதனால் நீ வந்து காஞ்சிபுரத்தில் போய் சுவாமிகிட்ட வேண்டிக்கோ, உனக்கு கண்ணு வர மாதிரி நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி காஞ்சிபுரத்துக்கு வந்து அவனுக்கு கண்ணு வந்தது. அந்த ஆளுக்கு கண்ணு வந்தது. காஞ்சிபுரம் ரொம்ப பெரிய ஊர், நிறைய பேருக்கு அதனுடைய மகிமை தெரியாது. நம்ம இவருக்கிறார் இல்லையா கூரத்தாழ்வான், அவருக்கு கண்ணு வந்துச்சுன்னு இப்போ தானே சொன்னேன்.
அதே மாதிரி சுந்தரமூர்த்தி நாயனார் கூட கண்ணு காஞ்சிபுரத்தில் தான் வந்துச்சு. சுந்தரமூர்த்தி நாயனார் முதல்ல கல்யாணம் கட்டின்னு திருவாரூரில் இருந்தார். அங்கேருந்து ஊராக வர்றபோது திருவொத்தியூர் பக்கத்தில் பறவைன்னு ஒரு ஊர், அந்த ஊரில் ஒரு லேடி, அவள் பேர் பறவை நாச்சியார். திருவொத்தியூர் கோயிலில் அவளை பார்த்த உடனே இவருக்கு லவ் வந்துடுது. அவர் சொல்கிறா, நீ ஏற்கனவே கல்யாணம் ஆகி முதல் பண்டாடி திருவாரூரில் இருக்கிறா, அதனால எங்கள் ஊர் எல்லையை தாண்ட மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்தா தான் அவனை கட்டிக்க வேண்டியதான். சரின்ட்டு இவர் அந்த சாமிக்கிட்ட போகிறாரு. பாரு, உங்கள் எதிரில் சத்தியம் பண்ணி கொடுக்கறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஷேமாகுது, அதனால் அந்த மரத்தடியில் சத்தியம் பண்ணி கொடுக்க போகிறேன் நான் அப்படின்னு. ஸோ நீ அங்கே போய் இருந்துக்கோ. அவள் வந்து இங்கே சத்தியம் பண்ணி கொடுக்க சொல்லுவாள், நான் மரத்தடியில் சத்தியம் பண்ணி கொடுக்குன்னு சொல்லுவேன், ஆனால் நீ இங்கேயே இருக்கணும். பெருமாள் இந்த சிவபெருமான் சாதாரண ஆளாக படம்பக்கநாதர் அந்த பொம்பளை கனவுல சொல்லிடுறாரு. அவன் அப்படி சொல்லுவான், நீ வந்து ஒத்துக்கவே ஒத்துக்காத அப்படின்னு சொல்லி அவருக்கு அனுப்பிடுது போய் சத்தியம் பண்ணதுனால. இவர் அங்கேருந்து எங்கள் திருவொத்தியூர்லேருந்து அந்த காலத்தில் இந்த பக்கம்தான் டியூப் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் இந்தியாலாங்கிறது, அதுதான் ரோடு. இந்த ரோடெல்லாம் அப்போ இல்லை. வயலில் தடுமாடி திருமலை வயல் கோயில் இருக்கு இல்லையா, 2 ஏற்கமான இருக்கும் பெருசாக, அங்கே போகிறார். போயிட்டு இவர் கோவம், இந்த மாதிரி கண்ணு தெரியாமல் வந்து நம்ம தடமாட்டின்னு வந்து இருக்கிறோமேனு, நீர் உளிரா அப்படின்றார். இருக்கியா சிவனே அப்படின்னு அர்த்தம். உள்ளேருந்து நக்கலாக குரல் வருதான், அவங்களும் நீ போயிரு, நான் இருக்கேன் நீ போடா அப்படின்னு அர்த்தம் இருக்கு. இன்னும் கடுப்பு இருக்கு. அப்போ காஞ்சிபுரத்துக்கு வர்றாரு. கம்பன் எம்மானை பாடி அவன் கண் பெற்றவாறே அப்படின்னு பாடின உடனே ஒரு கண்ணு வருது. அதுக்கப்புறம் திருவாரூரில் 2வது கண்ணு வருது. அதனால காஞ்சிபுரத்தில் நீ பாரு, ஒரு இவருக்கு ஆழ்வாருக்கும் கண்ணு வந்துச்சு, இவருக்கும் கண்ணு வந்துச்சு. ஏன் அப்படின்னு எப்பயாவது யோசனை பண்ணியானா உனக்கு புரியும். காஞ்சிபுரம்ன்றது என்ன? பிருத்திவி ஸ்தலம். சிவபெருமானுக்கு 5 இடங்குது. ஆகாச ஸ்தலம் சிதம்பரம், வாயுஸ்தலம் காளாஸ்தி, பிருத்திவின்னா மண், அது காஞ்சிபுரம். அதுக்கடுத்து தண்ணி திருவானை கோயில், நெருப்பு இருக்கு திருவண்ணாமலை. அதனால் இந்த மண் எங்கே இருக்குது? காஞ்சிபுரத்தில் இருக்குது. அங்கே தான் ஸ்பேர் பார்ட்ஸ், கண்ணு எல்லாம் ரிப்பேர் ஆச்சுன்னா அதனால தான் 2 பேருக்கும் அந்த இடத்துல கண்ணு கிடைக்கிறது. இப்படி அந்த காலத்தில் இருந்த எல்லாருடைய லைஃப்லையும் பெரிய பெரிய திருப்பி ராமானுஜர்கிட்டே வரும். அவர்கிட்ட கோவிந்த பட்டன் ஒருத்தன் தான், அவருடைய மாமா பையன்தான், திருப்பதியில் இருந்தான். ராமானுஜர், நான் திருப்பதி மலை மேலே வரமாட்டேன், ஏன்னா பெருமாள் மலை மேலே என் கால் படக்கூடாதுன்றார். அப்போது பகவான் சொல்கிறாராம், நீ வரலன்னா பிற்காலத்தில் எவன் வருவான், அதனால நீ வா அப்படின்னு பாடுறாரு. இந்த கோவிந்த பட்டனையும் கூட்டின்னு வர்றாரு. இந்த மாதிரி ராமானுஜர் மிகப்பெரிய சாதனைகளை செய்தவர். அவர் மலைநம்பி பெருமாள்னு ஒருத்தருக்கார். எங்கே இருக்காரு? திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூர் கிட்ட திருக்கிடங்குடின்னு ஒரு ஊர், திருக்குறுங்குடின்னு வாங்க. அங்கே தான் மகேந்திரகிரி மலை இருக்குது. மண்ணு புகழ் மகேந்திரகிரியில் ஈசன் அருளிய பனுவல், எல்லா வேதங்களையும் மகேந்திரகிரியில் வச்சு தான் சாமி கொடுத்தாராம் ஈஸ்வரன். ஸோ அந்த மாதிரி விசேஷமான ஒரு மலை. ஸோ அந்த மகேந்திரகிரியில் இந்த நிகழ்வுகள்லாம் அந்த காலத்தில் இருந்திருக்கு. இந்த எந்த பாயிண்ட்டுக்கு சொன்னேன்? மகேந்திரகிரி ஸோ அந்த திருக்கணங்குடின்றது மகேந்திரகிரி அடிவாரத்தில் இருக்குது, நவிமலை அடிவாரத்தில் இருக்குது. போகலாம் நீங்கள். முதல்லலாம் நாங்கள் போய் கோயிலே படுத்துக்குவோம். இப்போல்லாம் வந்து டிவிஎஸ்காரங்க அடாப்ட் பண்ணி சோலார் லைட்லாம் போட்டானுங்க. ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு மேலே யாரையும் விடுறதில்ல. நாங்கள்லாம் என்ன பண்ணுவோன்னா, அந்த காலத்தில் அங்கே பஸ்ஸில் இறங்கி நேராக நைட்டு 1 மணிக்கெல்லாம் நான் நடப்பேன். எனக்கு பயமே கிடையாது. திண்ணை இருக்கும், இதுதான் பெருமாள் கோயில்னா 2 திண்ணை இருக்கும். அந்த திண்ணையில் கதவு ஜன்னல் திறந்துருக்குங்க, அது வெளியே குச்சி பெருமாள்னு நானும் படுத்துக்குவோம். மூல் சனத்தில் காலையில் ஐயர் வருவார் ஒரு 11 மணிக்கு. அவர் ஏதாவது தளிகை பண்ணி கொடுப்பாரு, ஒரு கட்டாங்காப்பி கொடுப்பாரு. நான் அங்கேயே படுத்து நல்லா இருப்பேன். இவ்வளோ பெரிய பாம்பெல்லாம் போவாங்க. பெரிய இடம், சாதாரண இடம்னு நினைக்காது மகேந்திரகிரி. இப்போல்லாம் முடியல அது மாதிரி. ஸோ அந்த மகேந்திரகிரி கீழே அந்த ஊர் இருக்கு இல்லையா, அந்த ஊருக்கு ராமானுஜர் போகிறாரு. அப்போ அங்கே இருக்கிற பெருமாள் கிட்ட இவர் போன உடனே பெருமாள் கேட்குறார், மகேந்திரகிரி இருக்கிற மலைநம்பி பெருமாள், ராமானுஜர் வைஷ்ணவத்தில் 12 ஆழ்வார்கள் வந்தாங்க, இவ்வளோ பேர் வந்தாங்க, யாராலையும் சாதிக்க முடியாத மாதிரி இவ்வளோ ஜனங்களை நீங்கள் எப்படி சேர்த்தீங்கோ அப்படின்னு உங்களுக்கு டவுட் வந்துச்சுல்ல. அப்போ நீ தான் சிஷ்ய, நான் தான் குரு,
முறைப்படி கேள்வின்னாராம். அப்போ மலை நம்பி பெருமாள் இவருக்கு ஒரு சேர் போட்டு சாதியும்னாராம். இவரால் உக்காண்டாராம். பெருமாள் இப்படி எதிரில் உட்காந்து கேட்குறாராம், எப்படி சாதிச்சிங்கன்னு. இவர் சிரிச்சின்னு சொல்கிறாராம், எல்லாம் ஒன்றை வச்சு தான் அப்படின்னா, உன்னை வச்சு தான் இவ்வளோ நான் சாதிச்சேன் அப்படின்னு சொன்னாராம். அந்த அளவுக்கு பெரிய சாதனையாளர். ஸோ அவருடைய ஒரு உடம்பு அங்கே இருக்குது. இன்றைக்கும் ஸ்ரீரங்கத்தில் எப்படி நீங்கள் ஓச்சிமின், லெனின், ஸ்டாலின் இவங்களெல்லாம் வந்து ஆயில் பண்ணி வச்சுருக்காங்கல்ல, அந்த மாதிரி ராமானுஜருடைய உடம்பு காஞ்ச இதில் இருக்குது. ராமானுஜர் மிகப்பெரிய அளவுக்கு செஞ்சவர். அவருடைய சிஷ்யங்கள்லாம் பெரிய சாதனையாளர். கோவிந்தப்பட்டன், கூரத்தாழ்வான், முதலியாண்டான் மாதிரி எல்லாமே பெரிய ஆளுங்க, பெரிய தியாகிகள் கூட. இந்த கோவிந்தப்பட்டனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறார் ராமானுஜர். பொண்ணு வீட்டுக்காரங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, உங்கள் பிள்ளை வேண்டாம், ஒன்றுமே பண்ணல ராத்திரின்ட்டு. அப்போ ராமானுஜர் ஏண்டா அப்படிங்கிறார், நான் இருக்கிற ரூம் இருட்டாக இருக்கணும், யாரும் என் பொண்டாட்டி என்னை தவிர வேறு யாரும் இருக்கக்கூடாது அப்படின்னாராம். ராமானுஜர் சரிப்பா, இவங்க 2 பேரை உள்ளே விட்டு விளக்கெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு கதவு பூட்டிடுமா அப்படின்னாராம். 3வது நாளும் கம்ப்ளைண்ட், உங்கள் பையன் ஒன்றுமே பண்ண மாட்டேன்றான். இப்போ ராமானுஜர் ஏண்டான்றாராம், நான் என்ன சொன்னேன், இருட்டாக இருக்கணும்னு சொன்னேன், 3வது ஆள் இருக்கக்கூடாதுன்னு சொன்னேன். பெருமாள் அங்கே ஜெகஜோதியாக நின்றுட்டுருக்காரு, அவன் 3வது ஆள் ஜோதி இருக்குது, அப்போ இருட்டு எங்கே இருக்குது அப்படின்னானா. ராமானுஜர் அம்மா இவன் குடும்பம் நடத்த மாட்டான், ஆளை விடுன்ட்டாரான். இதே மாதிரி ராமலிங்க வாழ் எல்லாருக்கும் நடந்துக்குது. அவருக்கு தனம்பாக்கியன்னு ஒரு அம்மா அப்பா இங்கே தான் யானை பண்ணிக்கிட்ட கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஃபஸ்ட் நைட்டுக்கு போகலான்னு அந்த அம்மா ஆசையாக வந்துக்கும். இவர் விளக்கி ஏற்றிட்டு அந்த இடத்துல திருவாசகம் முற்றுவதல் பண்ணிருக்கிறாரு. காலையில் எழுந்திரிச்சு சொன்னேன், அம்மா எனக்கு இல்லற சுகத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, மனுஷிடுன்னு கிளம்பி போயிட்டார். அவ்வளோதான், அவராலையும் குடும்பம் நடத்த முடியல. யாருக்காவது விட்டக்குறை தொட்டக்குறை இருந்தால் ஒரு கல்யாணம் இல்லை அந்த மாதிரி ஆகும், ஆனால் அதோட முடிஞ்சு போயிடும். அவங்களால குடும்பம்லாம் நடத்த முடியாது. இதெல்லாம் கூட பாக்கி சாக்கி தான். உனக்கு வர்ற மகனோ மகளோ மனைவியோ கணவனோ எல்லாம் ஏதோ ஒரு ஜென்மத்தினுடைய விட்டக்குறை தொட்டக்குறை. அது நீ வேணான்னாலையும் வேணும்னாலையும் அது நடந்து தான் தீரும். அதனால உன் மனைவி நீ நினைக்கிற மாதிரி உன்னை நல்லா பார்த்துக்கலன்னா நீ வருத்தப்படக்கூடாது. போன ஜென்மத்தில் நீ அவளை குடும்பப்படுத்தியிருப்ப, இந்த ஜென்மத்தில் அவள் ஒன்றும் பழி வாங்கலாம். அதனால் எதுவுமே தீதும் நன்றும் பிறர் தர வாராம். எல்லாத்துக்கும் போன ஜென்மந்தான் காரணம். அதனால் யாரையும் குறை சொல்லி ஒன்றும் லாபம் இல்லை. இந்த உலகத்தில் குறையில்லாதது கடவுள் மட்டும்தான். எல்லாமே குடுக்கல் வாங்கல் தான். நீ யார்கிட்டயாவது வேலைக்கு போறியா, அது பில்கேட்டாக இருந்தாலும் சரி, அவன் தான் உனக்கு பாக்கி போயிட்டான். அதனால் எல்லாம் கணக்கு இருக்குது உலகத்தில். நீ வேடிக்கை பாரு, உலகத்தை நீ வேடிக்கை பார்த்தா போகிறோம். இதில் நீ எந்த கேள்வியும் கேட்காத. ஏன் நான் நல்லவனா இருந்தால் அவங்க கெட்ட வைக்கிறாங்களா, எனக்கு ஏன் இப்படி பண்ணி நடக்குது, அதெல்லாம் நீ கேள்வியும் கேட்கக்கூடாது. எல்லாம் கரெக்டு தான். பாரதியார் சொன்னார், முன்னர் நமது இச்சையினால் பிறந்தோம் இல்லை, கடை நம் வசத்தில் இல்லை. நாம் நினச்சிக்கிட்டு இந்த உலகத்தில் பிறக்கிறது இல்லை. பாஸ்ட்டு ப்ரெசண்ட்டு ஃப்யூச்சர் எதுவும் நம்ம கண்ட்ரோலில் கிடையாது. இந்த ஸ்னேக் அண்ட் லேடர் பரமபதம் விளையாடுற போது ஏணியும் கிடைக்கும், பாம்பு வாயும் கிடைக்கும். ஸோ நல்லது செஞ்சானே ஏணி கிடைக்கும், திருப்பியும் ஏதாவது குழப்பத்தில் இருந்தேன்னா பாம்பு வாயில் இறங்கணும். எத்தனை தடவை தான் தாயம் போட்டு எத்தனை தடவை ஏணியில் ஏறி பாம்பு வாயில் இறங்குறது. இதுதான் வாழ்க்கையின் ரகசியம். ஸோ இந்த மாதிரி உங்களால் எண்ணங்களை விட முடியும்னா அதுக்கு ஓடத்தே இல்லை. குடும்பத்தில் இருக்க இல்லையா, உன் கடமையை ஒழுங்காக செய். நல்ல கணவனாக இரு, நல்ல மனைவியாரு, நல்ல குழந்தைங்களாக இருக்கட்டும், ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறது, நல்ல ஸ்டாஃப் ஆயிரு, அவன் நல்ல முதலாளியாக இருந்து தொலைக்கிட்டோம். எல்லோரும் சுதர்மம்னு பேர். அவன் வேலையை அவன் ஒழுங்காக செஞ்சுன்னு இருக்கணும். எண்ணங்கள் இல்லாத புதிய எண்ணங்களை வளர்த்துக்காக. ஒரு பிளாங்க் மைண்டுக்கு நீ போக வேண்டியிருக்கும். போயிட்டியானா இந்த உலகத்துக்கு திருப்பி வரமாட்டேன். நீ உலகத்துக்கு வந்துன்னு போய் நிற்கிற வரைக்கும் இன்பமும் இருக்கும், துன்பம். அப்போ இன்பத்தில் இன்பம் விளையான், துன்பத்தில் துன்பம் உருவான் இளன். எந்த சந்தோஷத்தையும் எவனும் தேடாமல் இருந்தால் அவனுக்கு எந்த ஒரு கஷ்டமும் உலகத்தில் இல்லை. ஆறா அவாவை நீங்கற்பின் நன்னிலையே பேரா இயற்கை தரும். ஆற முடியாத ஆசைகளை எவன் விட்டானோ நீங்கற்பின் பேரா இயற்கைன்னா உன்னுடைய தெய்வ ஸ்வரூபம். உன்னுடைய தெய்வ ஸ்வரூபம் தான் உன்னுடைய இயற்கை. அதில் மருந்துக்கும் இருக்காது செயற்கை. நம்ம எல்லாருமே அப்படி தான். கைலாசத்தில், வைகுண்டத்தில், மனோன்மணி கிரகத்தில் கடவுளோடு இருந்தவங்க தான். ஏதோ ஒரு எண்ணம் வந்து இந்த உலகத்தில் பிறந்து தொலைஞ்சிட்டோமா, இந்த உலகத்திலே கறந்து நிற்கிறோம், ஏறி இறங்கினு பாம்பு வாயில் ஏனியில். அதனால் இதெல்லாம் விடுறது தான் வாழ்க்கை. இதுதான் மோட்சாப்த வித்தைன்றது. மோட்சம் போவதற்கான வித்தை ரகசியம் இதுதான். ஸோ இதெல்லாம் அவ்வளோ ஈஸியாக உங்களுக்கு வருமா? நடராஜ சர்மான்னு ஒருத்தர் இருந்தார், ட்ரிபிள் கே நைஸ் ஹவுஸ் கிட்ட, பண்டல வெங்கட்டாயா நாயுடு ஸ்ட்ரீட்டில்.
அவர் எனக்கு ஒரு ஓலை படித்தார், பராசர ரிஷி நாடி. அதில் வந்துச்சு இந்த மாதிரி திருவண்ணாமலை வன்னியாச்சல மகாட்சேத்திரத்தில் ஒரு பெரிய யோகி நீ சந்திப்ப, அவனுக்கு மோட்சாப்த வித்தியின் ரகசியத்தை உணர்த்துவார் அப்படின்னு இருக்கா பாரு. பராசர நாடி திருவண்ணாமலை மகாஷேத்திரத்தின் மகாசக்தி சுவாமிநாதன் உன்னுடன் மனுஷனுக்கு மனுஷன் பேசுவது போல் பேசுவான். அன்றிலிருந்து அமிர்தத்தால் மழை பெய்தது போல் உனது வாழ்க்கை மாறிவிடும். புது மனிதனாக மாறுவாய். லௌகிகத்தில் இருப்பது போல் தோன்றினாலும் புத்தி எப்போதும் அமானுஷத்தில்தான் இருக்கும். தெய்வீக காரியங்களில் உனக்கே அறியாமல் ஆகர்ஷிக்கப்படுகிறாய். நிதர்சனமாக தெய்வீக விஷயம் நடைபெறும். சாக்ஷாத் தெய்வமே வழி நடத்தி செல்லும். பூர்வ ஜென்ம வாசனையினால் தர்மத்தை தவிர இதர விஷயங்களில் உனது புத்தி போகாது. மலை மீதுள்ள யோகினி மாதா சித்தியாகிற போதுதான் உனக்கு அனுகிரகம் கிடைக்கும். தென்பகுதியில் சிவசமாதி அடைந்த மகா யோகியின் அனுகிரகம் கிடைக்கும். சிவசக்தி லீலைகளை அனுபவிப்பாய். ஸ்கந்தநாதனுடைய குகை சம்பந்தமாக பல தரிசனங்கள், பூமியில் பாதாளத்தில் சித்தனால் மறைத்து வைக்கப்பட்ட சிலாமூர்த்திகள் உனக்கு பூர்வ ஜென்ம வாசனையால் லீலைகள் தரிசனமாகும். இப்பிறவியில் சாக்ஷாத் தெய்வமே உன் குரு, மனிதன் அல்ல. மகாபைரவர் சித்தநாதன் அனுகிரகம், அவரே உன் கையில் இருக்கிற மாதிரி. தெய்வ கடாட்சத்தின் பலனை நித்தியமும் அனுபவிப்பாய். அற்புதத்தை தரிசிப்பாய். சித்திகள் உண்டு, ஆனால் சந்நியாசி இல்லை. ஜூலை மாதம் 1ஆம் தேதி 1989 திருவண்ணாமலையில் வச்சு உனக்கு ஒரு தரிசனம் கிடைக்கணும் இருந்திருக்குமார். இது நல்ல மெமரி பவர் உண்டு. எப்போ கேட்டாலும் சொல்லுவேன், எது கேட்டாலும் அப்படியே வரும். புராதன அனுபந்தத்தால் வன பர்வதங்கள் மலைகளில் அதிக அனுகிரகம். சிதாகாசமான சமமான வன்னியாச்சல அருணாச்சலத்தில் ஜூலை 1, 1989 அன்று வியத்தகு முறையில் தெய்வ சத்தங்கள் காதில் ஒலிக்கும். தெற்கே சித்த சிரேஷ்டரான போகரால் மறைத்து வைக்கப்பட்ட மூர்த்திகள் இடத்தை அடையாளம் காட்டும். 9 விதமான நவபாஷாணத்தால் ஆன மூர்த்திகள். ஆச்சரியத்தக்க முறையில் ஜாதகருக்கு இந்த மகாபாகியம் காத்திருக்கிறது. வன பர்வதத்தில் மகா குரு அனுகிரகம் பரிபூரணமாக ஏற்படும். ஜன்ம ஜன்ம சந்நியாசி சமான யோகம், பிறர்க்கான வாழ்க்கை, பரிபூரண பூர்வ ஜென்ம வாசனை, தெய்வீக சம்பந்தம் விடாது. சண்முகநாதனது அனுகிரகம் 1000 மடங்கு விருத்தியாகிக் கொண்டே இருக்கும். சாதுக்கள் சங்கமமும் யோகிகள் சகவாசமும் தான் எப்போதும். பூர்வ ஜென்மாக்களில் வன பர்வத ஆசிரமங்களில் இருந்து தவத்தை மேற்கொண்டதன் பலனாக பழனி, சிதம்பரம், விருத்தாச்சலம் போன்ற இடங்களில் மறைக்கப்பட்டுள்ள தெய்வீக ரகசியங்கள் உன் மூலமாக பிரகாசப்படுத்தப்படும். ஓகே, இதெல்லாம் நடக்க போகுது. வரக்கூடிய காலத்தில் நிறைய அதிசயங்கள் உலகத்தில் நடக்க போகுது. இப்போ நான் சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா, ஒரு யுத்தம் வரும், நிறைய பேர் சாவாங்க. நேச்சுரல் இயற்கையினுடைய சீற்றத்தால் ஒரு பக்கம் வெள்ளம், ஒரு பக்கம் பூகம்பம், இந்த மாதிரிலாம் வரும், நிறைய பேர் சாவாங்க. ஸோ ஒரு குறிப்பிட்ட நேரம் வருகிற போது போகர் 9 சிலைகளை பண்ணி வச்சுருக்காரு. பழனிமலைக்கு 120 மைல் தென்மேற்கு திசையில் ஒரு பாதாள குகையில் இருக்குது. ஒவ்வொரு யுகத்துக்கும் ஒவ்வொரு சிலை. இப்போ வரக்கூடிய சிலை என்ன, குருவோடைய பவரை வாங்கி உலகத்துக்கு கொடுக்குறது. குருவாய் வருவாய் அருள்வாய் குகன்னு அது பாம்புங்க காவல் காத்துனுக்குது. ஸோ அந்த இதில் ஒரு சிலை பழனியில் இப்போ பிரதிஷ்டை ஆகணும். இந்த ஆனோடனே எல்லாம் மாறிடும். இப்போ நீ பார்க்குறல்ல, நல்லது காலம் இல்லை அப்படின்னு, நல்லவெல்லாம் கஷ்டப்பட்டு தாங்கிறான், யோகிராஸ்கெல்லாம் நல்லாக்கிறான். ஸோ நல்லதுக்கு காலம் வரப்போகுது. அந்த நேரம், அதுக்கு முன்னே ஒரு அழிவு வரும், அதுக்கு பின்னால் இது மாதிரி வரும். விருதாச்சலத்துக்கிட்ட பூமி கடியில் தங்கத்தினாலான ஒரு பட்டணங்குது, அது வெளியே வரப்போகுது. சிதம்பர ரகசியம் பண்ணுறீங்க இல்லையா, அது வெளியே வரப்போகுது. நிறைய இடங்களில் பூமி கடியில் போயிருக்கக்கூடிய கோயில்கள் நிறைய இருக்குது, அதெல்லாம் வெளியே வரப்போகுது. இந்த மாதிரி உலகத்தில் மிகப்பெரிய அதிசயங்கள்லாம் வரக்கூடிய 8 வருஷத்துக்குள்ளே நடக்க போகுது. அடுத்த பிப்ரவரி மார்ச்லேருந்து ஆரம்பிக்கும், முன்னாடியே கூட ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பெரிய அளவுக்கு எல்லோரும் அமர நிலை எய்தும் நிலையை இந்தியா உலகிற்கழிக்கும், ஆமாம் இந்தியா உலகிற்கழிக்கும்னு பாரதி பாடினா இல்லையா, அந்த மாதிரி. ஸோ உலகத்தில் பெரிய வல்லரசு மாதிரி இந்தியா ஆகிடும். எல்லா மதங்களும் மாறி போய் இந்த ஓல்டு வேதிக் ரிலிஜன்ன்றாங்க இல்லையா, அது மாத்திரம் இருக்கும்.
ஈவன் ரஷ்யா வந்து நம்முடைய தத்துவங்களெல்லாம் அவங்க கடைப்பிடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. உலகத்தில் ஒரு பெரிய அழிவு, அதுக்கப்புறம் ஒரு ஆக்கம். இந்த மாதிரி ஆக்கம் வரப்போது இது வரைக்கும் யாரெல்லாம் யோக்கியமாக கடவுளை கும்பிட்டுன்னுட்டு எந்த வந்தாலையும் விடாமல் கடவுளை பிடிச்சாங்க அவங்கெல்லாம் நல்லா இருப்பான். அண்ட் யாரெல்லாம் சும்மா ஒரு டெம்பரரி கெயின்ஸுக்காக அயோக்கியத்தனம் பண்ணி அவனை ஏமாற்றி இப்படிலாம் இருந்தானே எல்லாம் ஒவ்வொரு போடுவானுங்க எல்லோரும். வெயிட் பண்ணுங்கள், ரொம்ப நாள் இல்லை, இது எல்லாமே நடக்கிறதுக்கான காலம் நெருங்கிச்சு. கொஞ்சம்தான். நான் என்ன முட்டாளா இதெல்லாம் பண்ணிட்டு உட்காந்துக்கிறதுக்கு? நீ சொல்லி பார்க்கலாம். எவ்வளோ நல்லா இதெல்லாம் பண்ணி வச்சுருக்கேன், எவ்வளோ கோயில் கட்டியிருக்கேன், சர்ச்சு, மசூதி, புத்தர் கோயில், ஜெயின் கோயில் கூட கட்டிக்கிறேன், பெருமாள் கோயில் கட்டிக்கிறேன், சாய்பாபா, அத்திவரதர், நரசிம்மர், ஆஞ்சநேயர், சஹஸ்ரலிங்கம், அகோர வீரபத்ரர், துர்கா, பழனி ஆண்டவன், திருச்செந்தூர் முருகன், ஐயப்ப சாமி, எல்லா சாமிக்கும் கோயில் கட்டிட்டு ஜாலியாக உட்காந்துக்கிறேன். இவ்வளோ மரம் நட்டுக்கிறேன். இங்கே 1500 பேர் தங்கறதுக்கு வசதி பண்ணி வச்சுருக்கிறேன். எல்லாம் கட்டில் மெத்தெல்லாம் போட்டு. நான் ஒன்றும் லூஸ் இல்லை, எல்லாம் தெரிஞ்சு தான் பண்ணி வச்சுருக்கேன். அந்த நேரம் நெருங்கிச்சு. அப்போ உனக்கு புரியும் இதெல்லாம் எதுக்கு பாபா செஞ்சார் அப்படிங்கிறதெல்லாம் உனக்கு தானாக புரியும். புரிஞ்சால் உனக்கு நல்லது. நான் என் மேலே அழகாக பண்ணிட்டு உட்காந்துன்னு இருக்கேன். நான் கடவுளை பார்த்து நான் தான் கேள்வி கேட்குறேன், ஐ எம் ரெடி, ஆர் யூ ரெடி என்ற மாதிரி. அந்தாலும் சொல்லிட்டார், ஐ எம் நாட் ரெட்டின்னு. அந்த பாயிண்ட் இருக்கு பாபா. சொல்லு. ஞானாச்சாரியரது தரிசனம் பரிபூரணம் மகாக்ஷேத்திரத்தில் மகாயோகி தரிசனம். நான் எல்லாத்தையும் பார்த்தவன்பா. திருவண்ணாமலையில், மகேந்திரகிரியில், நம்பி மலையில், கைலாசத்தில். நான் பார்க்காத தரிசனம் கிடையாது, பார்க்காத கடவுள் கிடையாது. நான் பார்க்குற கடவுள் தான் இதெல்லாம் காட்டுறேன். இங்கே இருக்கிற எல்லா படத்தையும் நீ பார்த்தா தெரியும். இதெல்லாம் நான் இங்கே பார்க்கறது இந்த கேமராவில் காட்டி வர்றது தான். சொல்லு. முருகனது கருணையால் மோக்ஷாப்த வித்தையின் அனுகிரகம் வன்னியாச்சலத்தில் இது ஏற்படும். இப்போ நான் உனக்கு சொன்னேன்னா மோட்சம்னா என்னன்னு சொன்னேன் இல்லையா? இது யார் சொன்னாங்க? முருகனுடைய கருணையினால் வன்னியாச்சலம்னா திருவண்ணாமலையில் மோட்சாப்த வித்தையின் ரகசியம்னா இப்போ நான் சொல்லினுக்கிறேன் இல்லையா, அதுதான். எந்த எண்ணமும் இல்லாத இருந்தால் தான் நீ மோட்சத்துக்கு போவ. இங்கேருந்து ஏதோ டிக்கெட் வாங்கிட்டு போயிட்டு திரும்பி வர்றது கிடையாது. இந்த உலகத்திலே தான் அதை அச்சீவ் பண்ண முடியும். நீ அங்கே போயிட்டு இங்கே போயிட்டுலாம் வர முடியாது. யார் நீ தானம் தவம் செஞ்சேன்னா தேவர் ஆகலாம். தேவராக இந்திர பதவி, சந்திர பதவியிலலாம் இருந்துட்டு அனுபவிச்ச உடனே திருப்பி மனுஷனாக பறக்கணும். திருப்பி நீ மோட்சத்துக்கு ட்ரை பண்ண வேண்டியிருக்கும். நீ இந்திரன் ஆனதுனாலையும் மோட்சத்துக்கு போயிடுவேன்னு நினைக்க வேணாம். அது நம்ம ஊர் கலெக்டரு, ஐஏஎஸ் ஆஃபீஸர், கவர்மெண்ட் செக்ரட்டரி மாதிரி ஒரு போஸ்ட்டு, அவ்வளோதான். உங்கள் கலெக்டருக்கு சம்பளம் யார் கொடுக்குறாங்க? நீ கட்டுற டேக்ஸ் தான். அப்போ நீங்கள் பண்ணுற பூஜை தான் தேவர்களுக்கு சாப்பாடு. அதனால் ரொம்ப பெரிய விஷயம் நினைக்காத தேவர்ன்றதெல்லாம். இந்த உலகத்தில் மோட்சம் அடையிறது தான் பெரிய விஷயம். எல்லாராலையும் அழிஞ்சிட முடியுமா? ஆசை இல்லாமல் ஆசானுகளும் துகளாயினபின்ன்றதுனால பிளாஸ் ஆகிப்போம். எந்த எண்ணமும் இல்லாத, எந்த ஆசையும் இல்லாத ஒரு. அதனால் அந்த நிலைகளை உங்களால் அடைய முடிஞ்சால் நீங்கள் மோட்சத்துக்கு ரெடி ஆகிடுவீங்க. திருப்பி இந்த இதெல்லாம் காட்டிக்கிட்டு நானாகிறனே நவீனத்தாகுமோன்ற மாதிரி திருப்பியும் குழந்தைங்க, குட்டிங்க, அவங்கள படிக்க வச்சு பேர குழந்தைங்களாம் பார்த்துக்கிட்டு இப்படியே நீங்கள் ஜவ்வு மாதிரி இழுத்துட்டே இருந்தீங்கன்னா மோட்சத்துக்கெல்லாம் போக மாட்டீங்க. நம்ம தப்பு அதுதான். ஒரு பறவைக்குது, பறவை நம்மளை விட நல்லா முட்டையை காப்பாற்றுது, அதுக்கு ரெக்கம் வலிச்ச உடனே துரத்தி விட்டுடுது. ஒரு குரங்கு இருக்குது, அந்த குரங்கு மர்க்கட நியாயம் பேர். அந்த குரங்கு குட்டி வயிற்ற கட்டிக்கணும், குரங்கு குதிக்கிற போதுனா அதுவும் குதிக்கணும். அதுக்கு ப்ராக்டிஸ் ஆன உடனே குரங்கு குட்டியை துரத்தி விட்டுடும். நம்மளை மாதிரி மாமா, மச்சான், கொள்ளு பேரன், பேத்தி, கல்யாணம் பண்ணுறது, நிச்சயதார்த்தம், இதெல்லாம் பறவை வேலையும் கிடையாது. அப்போ இவ்வளோ அறிவாக படிச்சிருக்கிற நம்ம தான் புத்தி இல்லாமல் இருக்கோம். அதெல்லாம் ஒழுங்காகுது. அதனால் நீங்கள் எப்போ இந்த பந்த பாசத்திலிருந்து ஒன்று கடமை இருக்குது இல்லையா, அது செய். வேணான்னு சொல்ல. பிள்ளைங்களை படிக்க வை, கல்யாணம் கட்டி கொடு, எல்லாம் செய். இன்று பிறந்திருதல் தாய்க்கு கடனே, சார்ந்தோன் ஆக்குதல் தந்தைக்கு கடன். குழந்தைங்களை பெற்று வளர்க்குறது தாய்க்கு டியூட்டி, அவனை படித்து அறிவாளி ஆக்கிறது அப்பாவோட டியூட்டி. அவ்வளோதான். இதை விட்டு திருப்பி 3 ஜென்ரேஷன் கட்டிக்கின்னு உட்காந்து எனக்கு நீ எப்போ தான் மோட்சத்துக்கு போவ? அதனால் உங்கள் பிள்ளைங்களுக்கு ஒழுக்கத்தை கொடு, பக்தி கொடு, பணத்தகரெல்லாம் கொடுத்து கெடுக்காது. நிறைய குடும்பங்களில் இந்த பணத்தை கொடுத்து தான் குழந்தைங்களை கெடுக்கிறாங்க. அதுக்கும் தத்தாஜி மாரி சுற்றிக்கின்னு உட்காந்துக்குது, தண்ணி அடிச்சுட்டு ட்ரக்கு கல்ச்சரில் போய் பொண்ணுங்க பின்னால் சுற்றின்னு உட்காந்துக்குது. நிறைய பேர் இந்த தப்பெல்லாம் பண்ணுறீங்க. அதனால் குழந்தைங்க படிப்பு கொடுக்கணும், ஒழுக்கத்தை கொடுக்கணும், பக்தி கொடுக்கணும். உங்கள்கிட்ட நிறைய துட்டு இருந்துச்சுன்னா தாளாற்றி தந்த பொருளெல்லாம் தக்காருக்கு வேளாண்மை செயல் பொருள்னு கோயில் சுற்றி நீ எவ்வளோ பேர் இருக்கிற ஊரை விட்டு எங்கேயுமே போகாது, எங்கேயே மண்டை போட்டு சேர்த்து போகிறாங்க. எவ்வளோ கோயில் இருக்குது, அங்கெல்லாம் போ, நிறைய தானம் பண்ணு, தர்மம் பண்ணு, எல்லாம் பண்ணு. பிள்ளைங்களை நீ படிக்க வைக்கணும், அவங்கள செட்டில் பண்ணிட்டு அதோடு விட்டுடு. இதெல்லாம் யார் சொன்னால் கேட்க போகிறாங்களா? நீங்கள் தான் பிடிச்சின்னுக்கிறீங்க. இப்போ நான் தான் இதை பிடிச்சின்னுக்கிறேன். நான் விடு நான் தானே பிடிச்சின்னுக்கிறேன், நீ தான் ஒன்றும். அதனால் நீ என்னைக்கு விடுறியோ அன்றைக்கி நீ ஞானி ஆகிட்டுன்னு அர்த்தம். எனக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சு.
எனக்கும் பையன் பொண்ணு ஒய்ஃபு எல்லாம் நான் 1996 ஜனவரி 16 குடும்பத்தெல்லாம் விட்டேன். ஸோ 96லேருந்து இன்றைக்கி வரைக்கும் 28 வருஷம் ஆச்சு. நான் இது வரைக்கும் 30 தடவை அமெரிக்கா போய்க்கிறேன். பன்னெண்டு வீட்டு வீட்டெலாம் பார்க்கவே மாட்டேன். விட்டது தான். உன்னால் அப்படி விட முடியுமா? அமெரிக்காவில் போய் இறங்கிறதுன்னு அங்கே தான் இறங்குவேன். நான் ஹோட்டலில் ரூம் போடுவேன். என்னை பார்க்குறதுக்கு ஒரு 100 ரூம் போட்டுட்டு நம்ம பசங்கள்லாம் வருவாங்க. அங்கே இருக்கிறவங்கெல்லாம் 3 நாளைக்கு மேலே எங்கேயும் தங்க மாட்டேன். போயினே இருப்பேன், அடுத்த ஊருக்கு போயினே இருப்பேன். அந்தமாதிரி விட்டேத்தியாக இருக்கணும், எதுலேயும் மாட்டிக்க கூடாது. அவங்க இது ஒரு எக்ஸாம்பிள், என்னுடைய வே ஆஃப் ஒர்க்கிங் எப்படின்ற மாதிரி இருக்கும். இவங்கெல்லாம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறாங்க, ஆனால் இருக்கிற இடமே தெரியாது. இவங்கெல்லாம் அவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, அவ்வளோ வசதியாக இருக்காங்க, ஆனால் ரொம்ப சிம்பிளாக இருப்பாங்க எல்லாம். நான் பாபா கிட்ட வந்து 12 வயசில் வந்தேன் நான். அண்ட் என்னோடய சுச்சுவேஷன் வாஸ் ஸோ பத்தட்டிக். வீட்டில் வந்து என்னோடய அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை. எங்கள் அப்பா ஹேட் ட்ரிங்கிங் ஹேபிட்ஸ். அண்ட் ஆல்வேஸ் வீட்டில் வந்து எப்போவுமே சண்டை அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒரு ஹோப்லெஸ் சுச்சுவேஷனில் தான் நானும் இருந்தேன். படிக்க முடியுமா, என்ன பண்ணுறது, அந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் நான் பாபா கிட்ட வந்தேன் நான். ஃபீஸே வந்து ரொம்ப கம்மி தான், ஆனால் அது கூட கட்ட முடியாத சுச்சுவேஷன் தான் இருந்தது எனக்கு. அது வந்து பாபா அண்டர்ஸ்டுட் மை சுச்சுவேஷன். அண்ட் லைக் எல்லோரும் வந்து போய் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி சாப்பிடுவாங்க, பைசா இருக்கும், ஆனால் என்னாலலாம் வாங்க முடியாது. ஆனால் பாபா வந்து சாட்டர்டே சண்டே சத்சங் நான் போவேன், எனக்கு வந்து சமோசாலாம் வாங்கி தருவார். ஸோ அது என்ன சொல்கிறது, தீஸ் ஆர் லிட்டில் திங்ஸ். அந்த ஏஜுக்கு வந்து அதுதான் பிக்கர் திங்ஸ், யூ மே கன்சிடர் இட். He made me feel so secure and லைஃப்பில் வந்து ஒரு ஹோப், there is somebody, you have to feel worthy of yourself. அந்த ஒர்த்லெஸ்னஸ் ஃபீல் வந்துடுதுன்னா ரொம்ப கஷ்டம் நம்மளால் போகிறது. there is somebody to love you அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் that Baba gave me, and he made me feel so secure. And because of him, I was able to achieve so many things in my life. If not for him, I would be nothing today. எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு எல்லாமே அவர் தான், பொண்ணு பார்த்து எல்லாமே பண்ணார். என் வீட்டில் வந்து ஒரு ஸ்டெப் கூட இல்லை. ஸோ he was the actual father in my life, and godfather எல்லாமே அவர் தான். godfather and God எல்லாமே பாபா தான். Thank you Baba for everything. I have to be eternally grateful to you. Thank you so much. Shankaram Shankaram. Now around 5 years when I came to Baba first, I met him on Ram Navami. So probably Rama chose to give darshan on that day for us. அப்போ எதுவுமே தெரியாது. ஸோ கம்மிங் டு பாபா வாஸ் லைக் டேர்னிங் பாயிண்ட் இன் ஆர் லைஃப்ஸ். லைக் பாபா ஹஸ் பீன் ஆல்வேஸ் ஓப்பன் பர்சன், ஜட்ஜ் பண்ண மாட்டார். யூ கேன் பி யோர் செல்ஃப். தட் வாஸ் அ கிரேட் செல்லிங் பாயிண்ட் ஃபார் மீ, பிகாஸ் ஐ வாஸ் த ஃபர்ஸ்ட் கேர்ள் இன் மை ஃபேமிலி, பேம்பர்ட் எல்லாம். ஸோ இவா சொல்கிறது தான் கேட்கணும் அப்படின்ற மைண்ட் செட்லாம் கிடையாது. ஆனால் வந்து பாபா சொன்னால் கேட்கணும் அப்படின்ற மைண்ட் செட் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அண்ட் யூ கேன் டாக் டு ஹிம், யூ கேன் ஆர்கியூ வித் ஹிம், யூ கேன் புட் ஃபோர்த் யுவர் பாயிண்ட். பட் அவர் சொல்கிற சொல்யூஷன் வந்து யூ வுடன்ட் ஹவ் ஈவன் தாட் அபவுட் இட் லைக் இன் வைல்டஸ்ட் ஆஃப் யுவர் ட்ரீம்ஸ். நம்ம நினச்சிப்போம் நம்ம ரொம்ப இன்டெலிஜென்ட், நம்மளுக்கு நிறைய நாலேஜ் இருக்குது, யோசிக்கலாம் அப்படின்னு. ஆனால் வந்து ப்ராப்ளம்னு டேக்கிள் பண்ண வரும்போது, வெரி வேர்ல்ட்லி ப்ராப்ளம்ஸ் ஆல்சோ, ஹிஸ் லெவல் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் ஈவன் அட் அ ஹியூமன் லெவல் இஸ் சம்திங் எக்ஸ்ட்ராடினரி. யாருமே யோசிக்க முடியாது அந்த மாதிரி அவுட் ஆஃப் தி பாக்ஸ் திங்கிங் அண்ட் டெசிஷன் மேக்கிங் கேப்பபிலிட்டிஸ். இன்றைக்கி நம்மளுக்கு வேர்ல்ட்லியாக அவர் சொல்கிறார் இல்லையா, சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு. அதுக்கு வந்து நிறைய காம்பிடென்சிஸ் தேவைப்படுறது. அது எல்லாமே டெவலப் பண்ணி கொடுத்தது பாபா தான். லைக் ஒரு போய் இண்டிபெண்ட்டாக இருக்கணும், பயப்படக்கூடாது, யூ ஷுட் பி யோர் செல்ஃப், நெவர் காம்ப்ரமைஸ் ஆன் யர் வேல்யூஸ். கார்பரேட் சிஸ்டமில் வரும்போது இஃப் யூ ஹவ் டு மூவ் அப் தி லேடர், அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் அந்த திங்கிங் வரும், என்ன பண்ணுறது அப்படின்னு. Baba always used to say, "Paravalla, it's okay even if you don't, go ahead, but don't compromise on your values." அந்த மாதிரி லைக் அட்லீஸ்ட் மை ஹஸ்பண்ட் வாஸ் ஹியர், ஐ வாஸ் அவுட் இன் த வேர்ல்ட் லைக் ஹைதராபாத், பெங்களூர், அந்த மாதிரி வேர் the kind of living what people have is very different. Like if you don't drink, you're not looked upon as a big person. If you don't smoke, then it's a different thing. So on the values to get you, think that it's good for you அப்படின்றதே வந்து ஒரு great thing. That thinking itself Baba instills in you at a very young age. நிறைய very different opinions வரும், but you will always know once you look back in your life இல்ல, Baba was always right அப்படின்னு தெரியும். At that point of time அவர் சொல்கிற சொல்யூஷன் கூட பிட்டராக இருக்கலாம், but you just have to swallow the pill and listen to him. Later point of time that would be your sweetest memory.
சம் எக்ஸாம்பிள் நான் சிஏ அப்படின்னு சொன்னார் இல்லையா, நான் அன்றைக்கி கூட என் பையன்கிட்ட வந்து சொல்லியிருந்தேன். வென் ஐ வாஸ் அபவுட் டு ரைட் மை எக்ஸாம் ரொம்ப நர்வஸ். ஏன்னா வந்து 3% தான் இந்தியாவில் பாஸ் பர்சன்டேஜ். சிஏ உள்ளே போயிடலாம், வெளில வர்றது ரொம்ப கஷ்டம். எங்கள் அப்பாலாம் மிடில் கிளாஸ் தான், படிக்க வச்சாரு. பாஸ் ஆவனா இல்லையா தெரியாது, வேறு யாரும் இப்படி யோசிச்சிருக்க மாட்டாங்க. பாபா கைலாஷ் போயிட்டு டைரெக்டாக ஃப்ளைட் பிடிச்சி வராரு ஹைதராபாத்துக்கு. ஐ எம் லைக் என்ன சொல்கிறது, வேர்ல்டில் இருக்க ஒரு டஸ்ட் மாதிரி. அவர் விஷ்ணு பகவான், நான் வேர்ல்டில் இருக்க ஒரு டஸ்ட் மாதிரி. அவ்வளோ யோசிக்க கூட வேண்டாம். வராரு என் எக்ஸாம் முன்னாடி. நாங்கள் வந்து பத்ராச்சலம் ஸ்ரீசைலம்லாம் போகிறோம். நான் அப்போ பாபாட்ட கேட்குறேன், ரொம்ப ஆங்ஷியஸாக இருக்குது பாபா, டென்ஷனாக இருக்குது அப்படின்னு. அவர் சொல்கிற ரிப்ளை பாருங்க, வென் தேர் இஸ் லைட் தே கேன் நாட் பி டார்க்னஸ், நான் உன்னோட இருக்கேன் அப்படின்னாரு. அவர் கொடுத்த தைரியத்தில் ஒண்டி தான் என்னோட என்டையர் பேட்ச்ல ஐ வாஸ் த ஒன்லி ஒன் ஹூ கிளியர்ட் சிஏ எக்ஸாம் அண்ட் ஐ காட் அ கோல்டு மெடல். அவர்லாம் இல்லைன்னா வந்து இட்ஸ் இம்பாசிபிள் அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் இன் லைஃப். அந்த மிராக்கள்லாம் நடக்குமா அப்படின்லாம் யோசிக்க முடியாது. யோசிப்பார் நம்மளுக்கோசம். லைக் ஒரு வாட்டி வந்து நான் ஒஃபிஷியல் ட்ரிப் போயிருந்தேன், அதே டைமில் பாபா யூரோப் வந்திருந்தார். ஐ எம் வெஜிடேரியன், ஸோ சாப்பாடுலாம் கொஞ்சம் நோனாவட்டம் ஜாஸ்தி, அது சாப்பிட மாட்டேன் இது சாப்பிட மாட்டேன்னு. அவர் என்ன பண்ணுவார்னா ஃப்ரண்ட் சீட்டில் உட்காந்துருப்பார், எல்லாம் டெம்போவில் போவா. எவ்ரிபடி ஆல் சம்ரக்ஷனா அக்கா அண்ணா தே யூஸ் டேக் கேர் ஆஃப் மீ வெரி வெல். பட் அவளுக்கு ஒரு டென்ஷன் இருக்கும் இல்லையா. பாபா என்ன பண்ணுவார், அவர் சாப்பிட்டு ஏதாவது அவருக்கு பனானா ஏதாவது வரும், இல்லை பொங்கல் வரும், அதை அப்படியே சுட சுட பாஸ் ஆன் பண்ணுவார். பவித்ரா கூட அவள் எதுவும் வெளில சாப்பிட மாட்டா அப்படின்னு. இந்த மாதிரிலாம் யாரும் யோசிக்க மாட்டார். அது மட்டும் இல்லை, அங்கேருந்து எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, ரகு நீ கவலைப்படாத, உன் பொண்ணை நான் பத்திரமா பார்த்துக்கிறேன். இந்த மாதிரிலாம் யார் பண்ணுவாங்க? யுவர் ஃப்ரெண்ட்ஸ், யுவர் ரிலேட்டிவ்ஸ், நோபடி வில் டேக் கேர் ஆஃப் யூ. ஹீ இஸ் லைக் எட்டர்னல் மதர், காட் ஃபாதர். ஒரு டிஸ்கிரிப்ஷனே பண்ண முடியாது அவரை. ஸோ ஜஸ்ட் பி வித் ஹிம். ஆல் தோஸ் எக்ஸ்பீரியன்சஸ் ஆர் லைக் one to live for and die for. So thank you so much Baba. I mean you made my life so beautiful. Thank you so much. Shankaram. Just now Vijay Pavitra la they spoke about that. ஆனா பாபா வந்து எனக்கு 2 பொக்கிஷம் கொடுத்துருக்கார், 2 மாப்பிள்ளை. ரொம்ப அப்படி பொக்கிஷன் சொல்லலாம். ஸோ இட் வாஸ் பாபாஸ் கிரேஸ். ஐ காட் அ குட் சன் இன் லாஸ். அதான் அப்புறம் ஆஃப்டர் தேட் 4 பேர குழந்தைகள் பேத்தி எல்லாம் வந்துடுது. சரி, தேவர் ஆல்சோ வெரி பியூட்டிஃபுல் வித் பாபாஸ் பிளெஸிங்ஸ் எவ்ரிதிங். த ஃபேமிலி, ஐ மீன் ஸ்லோலி ஈ லிஃப்டட் அஸ் அப். பவித்ரா ஜானமாலி வி ஆர் ஃப்ரம் மிடில் கிளாஸ் ஒன்லி, பட் ஸ்லோ அண்ட் ஸ்டடி அவர் ஒரு ஸ்டெப்பும் அப்படியே எடுத்துட்டு வந்தார். இது மாதிரி த லாட் ஆஃப் இன்சிடென்ட்ஸ் வி கேன் கீப் ஆன் டாக்கிங் லைக் தட். அந்த மாதிரி நிறைய இருக்குது. பட் ஸ்டில் பாபா ஆஸ் டெஃபினெட்லி இஸ் தெய்வம் மனுஷ ரூபேனானா அதே தான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஐ ஆல்வேஸ் சே தட் தெய்வம் மனுஷ ரூபேனா, வேறு யாரும் இல்லை எனக்கு. ஐ மீன் அட்லீஸ்ட் ஐ ஃபீல் தட் ஓவர் டஸ் குட் ஈஸ் காட் டு மீ, அவ்வளோதான். ஸோ வி ஆல் ப்ரே பாபா இஸ் பிக். இதே மாதிரி 7 ஜென்மத்துலேயும் ஆண்டாள் சொல்கிற மாதிரி 8 பிரிவிக்கும் உந்தனோடு இருக்கும். ஆனால் அது மாதிரி தான் இருக்கணும், சேவை பண்ணிகிட்டே இருக்கணும்னு அந்த இதோடு தான் கேட்குறோம் நாங்கள், வேறு ஒன்றும் இல்லை. சங்கரம் 2 விஷயங்கள், ஒன்று அட்டாச்மெண்ட்டு, இன்னொன்று லவ். லவ்ன்றது எல்லாரையும் நேசிக்கிறது. அட்டாச்மெண்ட்டுன்னா பந்த பாசத்தை கட்டிக்கிட்டு ஓடுறது. பந்த பாசத்தை விடு, லவ் எல்லாரையும் பண்ணு. குடும்பத்தில் இருக்கிறவங்க மாத்திரம் இல்லை, எல்லாரையும் லவ் பண்ணு. உலகத்தில் எல்லாரையும் லவ் பண்ணு. ஒரு வேளை உனக்கு சில பேருக்கு ஒத்து போகலன்னா அவங்கள விரோதியாக நினைக்க தேவையில்லை, உன் போக்கில் பார்த்துக்கின்னு உலகத்தை நீ பாரு. அவங்க யாரையும் விரோதியாக நினைக்க தேவையில்லை. உலகம் ரொம்ப மோசமான உலகம். நம்ம வேலை நம்ம செஞ்சுக்கிட்டு இருப்போம். இங்கிலீஷில் ஒரு பழமொழி இருக்கும், ஈ ஊ லாஸ்ட் பெஸ்ட்டுன்னு. கடைசியில் சிரிக்கிறவன் தான் புரிஞ்சுக்கிட்டு சிரிச்சாலாம். அந்த மாதிரி டைம் வில் கம் when we will be able to know கடவுள் எந்த தப்பு பண்ணவங்களும் எப்படி தண்டிச்சார், எப்படி நேர்மையாக இருந்தவங்களெல்லாம் உயர்த்தி விட்டாருன்றது நமக்கும் தெரியும் இல்லையா. அதை பார்த்து நம்ம உலகத்தை புரிஞ்சுக்கலாம், கடவுளை புரிஞ்சுக்கலாம். நம்ம யாரையும் விருப்பப்படவும் வேணாம், வெறுக்கவும் வேணாம். 2ஐயும் தாண்டி போயினே வேண்டியது தான். எத்தனையோ மேடு பள்ளம் வழியிலே உன்னை இடற வைத்து தள்ள பார்க்கும் குழியிலே அத்தனையும் தாண்டி காலை முன்வையடா, சத்தியமே லட்சியமாய் கொள்ளடா, தலை நிமிர்ந்து செல்லடா. பாடுங்க, முடிச்சிடறேன். என்ன மாயம் செய்தீர் சுவாமி, என்ன மாயம் செய்தீர், ஏழை மனமுமை எண்ணி உருகிட என்ன மாயம் செய்தீர், மின்னும் விழியருளோ என்னுள் மீட்டும் இசை ஒலியோ, கண்ணல் தீந்தமிழில் உதிர்க்கும் கருணை பூம்புனலோ,
சுவாமி என்ன மாயம் செய்தீர். ஓம் ஜெய் சிவசங்கரரே சுவாமி ஜகத் பரிபாலகரே ஆதிசங்கர அவதாரா அநாத ரக்ஷகரே. ஓம் ஜெய் சிவசங்கரரே அன்னையும் தந்தையும் நீரென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி அன்பில் நனைகின்றோம். ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம். ஓம் ஜெய் சிவசங்கரரே கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி சுவாமி கருணாகர கீர்த்தி. மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகர மூர்த்தி. ஓம் ஜெய் சிவசங்கரரே ஆனந்த சாகரம் தனிலம்மையாழ்த்தும் அற்புத அருள் ஜோதி சுவாமி அற்புத அருள் ஜோதி. ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தோம் அருள்வாய் பரஞ்சோதி. ஓம் ஜெய் சிவசங்கரரே நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண நாராயண ஓம் நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம். ஓம் ஜெய் சிவசங்கரரே. குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா குறை ஒன்றும் இல்லை கண்ணா குறை ஒன்றுமில்லை கோவிந்தா